ஸ்டாலின் நம்ம நாளைக்கு வருவார் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது. கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தெரியும். திரு ஸ்டாலின் நம்ம நாளைக்கு வருவார் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது. கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு. உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு. உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க. நீங்க விழித்துக் கொண்டா பிழைச்சுக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற கதிதான் புதுச்சேரியிலையும் நடக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இல்ல, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி இல்ல திமுக. ஆகவே இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். ஏழைக்கு காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி வச்சிருக்குது. ரெண்டு தானே கூட்டணி வச்சிருக்குது. ரெண்டு சேர்ந்து தானே போட்டியிடுது. தனித்தனியா அப்படியே எனக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒத்திருக்குதா தனித்தனியா பிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆக ஒரு குழப்பமான நிலையில தான் கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார். அதை மறந்துட்டார். சூழ்நிலைக்கு தக்கவாறு தன் நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். பச்சவந்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி கலர் மாறுகின்ற கட்சி. அதே போல திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய தலைவர் அடிக்கடி நிறம் மாறுவார். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடியவர் ஸ்டாலின். அங்க தமிழ்நாட்டில் என்னன்னா இன்னைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லிம்லாம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு நாம் போட்டார். அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சி அதே கம்யூனிஸ்ட் தான் இங்க இருக்குது. இங்க வேற கம்யூனிஸ்ட் இருக்குதா? இந்தியா முழுவதும் வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் ரெண்டு தாங்க இருக்குது. அவர்களுக்கு இங்க இடம் இல்ல. சுயநலவாதி திரு ஸ்டாலின் அவர்கள் சுயநலவாதி. தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர் திரு ஸ்டாலின், திரு கருணாநிதி அவர்கள். ஆகவே அங்க வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலை சந்திக்க சொல்றாரு. இங்க பாண்டிச்சேரிக்கு வந்தா அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அவர்கள் வேற கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க.